இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 5 புள்ளியில் ஒரு படிக்கோலம் கம்பிக்கோலம் எப்படி வேணால் சொல்லலாம். 5 புள்ளி இடுக்கு புள்ளி 3ல் நிப்பாட்டிக்கோங்க. முதல்ல வந்து ஒரு ஸ்டார் ஷேப் போட்டுக்கலாம். அதுக்கு 2 ட்ரையாங்கிள் போடணும். எப்படின்னா இந்த 4 புள்ளி இருக்கு இல்லையா, இந்த 4 புள்ளியில் முதல்ல ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கோங்க. அதை இப்படி திருப்பி இந்த 4 புள்ளி, திருப்பி இந்த 4 புள்ளி, இது ஒரு ட்ரையாங்கிள். திருப்பி இந்த பக்கம் 4 புள்ளி இருக்கு இல்லையா, இதில் ஸ்ட்ரெயிட் லைனை இதை இப்படி மடக்கி இங்கேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்டார் ஷேப் வந்துட்டு இதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்டார் ஷேப்போட ஒரு லென்த்தி லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒரு 3 லைன் இப்படி எடுக்க போகிறோம். இப்போ இதே மாதிரி எல்லா பக்கமும் இதே 3 லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நிப்பாட்டும் போது என்ன பண்ணுங்கள், இப்படி கொஞ்சம் இந்த புள்ளியை விட்டு கிராஸ் பண்ண மாதிரி நிப்பாட்டிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா பக்கமும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமும் லைன் போட்டு முடிச்சாச்சு. எல்லா லைனுமே கொஞ்சம் கிராஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த வி ஷேப்பை முதல்ல இப்படி ஒரு ஷேப் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு லைனையும் அங்கேயே கொண்டு போய் இப்படி நிப்பாட்ட போகிறோம். இதே மாதிரியே 2 பக்கமும் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா பக்கமும் போட போகிறோம். இப்போ எல்லா பக்கமும் இந்த மாதிரி போட்டுட்டோம். இந்த கோலத்தை இப்படியே முடிச்சுட்டு இதுக்குள்ளே காவியோ இல்லை கலரோ இங்கே இந்த கேப்லலாம் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலெல்லாம் சின்ன சின்ன தாமரை மாதிரி போட்டுட்டு கூட நம்ம கலர் கொடுத்து முடிக்கலாம். அதுவும் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சப்போஸ் இப்போ இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே இப்படி ஒரு தாமரை பூ மாதிரி இப்படி போட்டுட்டு இதே மாதிரி எல்லா பக்கமும் போட்டுட்டு அதுக்கும் நம்ம கலர் கொடுக்கலாம். நான் அது முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லா பக்கமும் கலர் கொடுத்து முடிச்சாச்சு. இது கலர் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா எல்லாமும் காவி கொடுத்துக்கலாம். நீங்கள் காவி கலர் கூட கொடுத்துக்கலாம். இப்போ சென்டர்லேயும் ப்ளூ போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு நடுவில் ஒரு பிங்க் கலரில் ஒரு டாட் மாதிரி வச்சு அவ்வளோதான். சூப்பர்.